லீலாமிருதம் கிளாஸ்க்கு நிறைய பேர் வர்றதில்ல. ஹரே கிருஷ்ணா. போரிங்கா இருக்கா லீலாமிருதம்? நிறைய பேருக்கு தெரியல போல மாதாஜி, அதனாலதான் மாதாஜி மெசேஜஸ் கொஞ்சம் வரமாட்டேங்குது மாதாஜி. அப்படியா? மணிமேகலை மாதாஜி ஞாபகம் ஒரு சிலதுக்கு வர மாட்டேங்குது மாதாஜி. ஞாபகம் இருந்தா டக்குன்னு வந்துடுறாங்க, இல்லைன்னா நடுவுல ஒரு 1 வீக் கேப் வேற ஆயிடுதா, அதனால மறந்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாழ்க வளமுடன் மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனேஷலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं तदा शिवपदाण्डिकम्. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारूप्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा ராம ராமா ஹரே ஹரே. ஓகே, 9வது அத்தியாயம் த ரெசிடென்ட் ஆஃப் பிருந்தாவனா. அப்படின்னா கடைசியில பிரபுபாதர் பிருந்தாவனத்தையே நிரந்தரமாக அவர் தஞ்சமடைந்த கதை இல்லையா? இதெல்லாம் நம்ம ஐ திங்க் இந்த மார்னிங் ஆக்ரா எல்லாமே போனார், இதெல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம இல்லையா? போறார் மாதாஜி, கேசி காட் போறார் இல்லையா? முடிச்சோம். ஒரு நிமிஷம். Luggage எல்லாமே looked, noting reasons, agreed, where கேசி started to கேசி காட் இது வரைக்கும் படிச்சோம் இல்லையா? ஆமா, இங்க இருந்து பப்பா வாசிக்கணும். எஸ், தமிழ்ல வாசிங்கோ எல்லாருமே, யாரெல்லாம் தமிழ் வச்சிருக்கீங்களோ வாசிங்க. கீர்த்தனா பேசிட்டியம்மா? 1 செகண்ட் வாமா. என்ன சொன்னாங்கம்மா? ఇక్కడ ఇది చేసేదని ఇక్కడ వచ్చేసినది, ఇక్కడ రొటేషన్ దానే కావాలా? ఇక్కడ రావాలనే ఇప్పుడు அடுத்தது ఎత్తావాలా, నేను తమిళ అవుతావాలా? నాకు అయితుంది తెలుసా. ఇప్పుడు ఏం చేయాలా, దీని ఇక్కడ అవుతుండా అడ తమిళ్లో వచ్చేదానికి వేరమ్మా, ఇక్కడ ఇది చేస్తాను అక్కడ అది దీనిలో రాదు, వాళ్ళు దీనిలో నేను చెప్పి నీకు గురించి ఉంటాను. ఇక్కడ తట్టు తట్టితే అది మా ఇక్కడ సేవ్ ఉన్నాయమ్మా, పడి నేను కనెక్షన్ చూస్తున్నాను. హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే, హరే రామ 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 హరే హరే. ఓకే సరే. புஷ்ப மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரெடியா வச்சிருக்கீங்களா நீங்க? பிருந்தாவனத்தில் அத்தியாயம் 9 தானே மாதாஜி? ஆமா ஆமா ஆமா. ஓகே மாதாஜி, எடுத்துட்டேன் மாதாஜி.
ஹரே எடுத்துட்டீங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த கேஷிகாட்டா ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் கேஷிகாட்டா அது வரைக்கும் தான் லாஸ்ட் டைம் நான் படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. கேசிகாட்டா. ஓகே சரி மாதாஜி. டாங்கா டிரைவர் அது வரைக்கும் படிச்சோம். அது கேஷிகாட்டா வரைக்கும் வரைக்கும். தான் முடிச்சோம். ஆமா, அது வரைக்கும் தான் படிச்சோம் நம்ம. ஓகே. ஆமாங்க மாதாஜி. இருக்கிறேன் மாதாஜி. எங்க பிரேமா மாதாஜி சாயங்காலத்துல காணோம், நேத்து கூட காணோம், இன்னைக்கும் காணோம். அவங்கதான் ஊருக்கு போறதா சொன்னாங்கல்ல மாதாஜி, ஒருவேளை கிளம்பி இருப்பாங்களோ என்னமோ. 18ஆம் தேதி தானே மாதாஜி போறேன் நாங்க. இன்னைக்கு 17 தானே. ம்ம். கேசிகாட்டா. அப்படியே வாங்க மாதாஜி, எத்தனை பேராகிராஃப் நானே சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேராகிராஃப். ஓகே மாதாஜி. வந்துடுங்க. For half a mile, the wobbling horse-drawn cart followed the road between the tracks and railway yard. At the main road, they turned left, passed round under the railroad bridge, and entered an open market. Piles of fruits, vegetables were displayed on the ground, their vendors sitting beside them, bartering and measuring while customers milled about. The women of Mathura dressed, இதெல்லாம் கூட படிச்சோம் நம்ம. Colored sarees, yellow, green, pink, purples, moved busily in the market. இதையும் நம்ம படிச்சிட்டோம். ஸோ அந்த டாங்கா வண்டியில ஏறிட்டு கேசி காட்டை நோக்கி போறார் யாரு, பிரபுபாதர். ஸோ அவரு கடக்குறாரு, அந்த பெரிய ரோட வந்து கடக்குறாரு. ரயில்வே, அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் பக்கம் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ராக் இருக்கும், சென்டர்ல போகும், அதுக்கப்புறம் ரோடு வந்து கிராஸ் மாதாஜி, ஆகும். மதுரா வந்தடைந்த பிறகுதானே மாதாஜி? ஆமா 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 இல்லையா? ஸோ அங்க மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறாங்க. மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் பொழுது நிறைய இடத்துல வந்து குப்பலா வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய குவியலாக அதாவது காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே கொட்டி வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ மதுரால இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் எல்லாமே கலர் கலரா ஆடை இல்லையா, மஞ்சள், பச்சை, பிங்க், அதாவது ரோஸ் கலரு, அதுக்கப்புறம் வந்து பர்பிள், ஊதா கலர், இதெல்லாம் போட்டு மார்க்கெட்ல வர்றாங்க. The vehicular traffic consists mostly of bullock carts இல்லையா, எருது வண்டி. அடுத்து வந்து டிரைவர்ஸ் ஆஃப்டர் ஸ்குவாட்டிங் ஆன் த wooden yokes between shoulders and their animals. ஸோ அங்க அது இந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய அந்த 2 காளை மாடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த வண்டியை ஓட்டுனர் இல்லையா, அவர் வந்து இதை வச்சுட்டு கோலை வச்சுட்டு அடிப்பார் இல்லையா, அப்பதான் அது சீக்கிரமா வந்து அந்த அந்த காளை மாடு கூட வந்து ரன் பண்ணும் இல்லையா. இதெல்லாமே இந்த காட்சிகள் நாமெல்லாம் கூட இன்றைக்கு கூட பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இல்லையா. இதெல்லாம் சாதாரணமாக நிகழக்கூடிய, நம்ம ஊர்ல எல்லாமே நிகழக்கூடிய ஒன்றுதான். இந்த சன் வாஸ் ஹை, சூரியன் மேல வந்திருக்கான். டாங்கா டாப் ப்ரொவைடட் பார்ஷியல் ஷெல்டர், கொஞ்சமா தான், அதாவது கூரை வந்து கம்மி. அந்த வண்டி அந்த ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு இருக்காரு, அது வந்து கூரை வந்து ஃபுல்லா இல்ல, மூடல, பார்ஷியல் ஷெல்டர் தான். அந்த summer heat has passed. Beyond the bazaar road, curved to the right, Abhay saw nearby white domes of massive sandstone mosque marking Krishna Janmasthana, the birthplace of Krishna. Centuries ago, invading Muslims had destroyed the large Krishna temple and created the mosque in its stead, and now directly in front of the mosque stood a newer, smaller Krishna temple. அதாவது கிருஷ்ண டெம்பிள். வாசிங்க. அந்த கிருஷ்ணா ஸ்மாலர் கிருஷ்ணா டெம்பிள் ஆன பிறகு இந்த வாசி. ஓகே மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. புதுடெல்லி கூட பிறந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதான் கிருஷ்ணர் பிறந்தது அந்த இதுல. அதுக்கப்புறம் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க பெரிய மசூதி கட்டியிருக்காங்க கிருஷ்ணா டெம்பிள் இருந்த இடத்துல. இப்ப குட்டியா ஒரு டெம்பிள் தான் இருக்கு அப்படிங்கறத வந்து பிரபுபாதர் சொல்றார். எஸ் மாதாஜி, நெக்ஸ்ட் நீங்க வாசி. பஜாருக்கு அப்பால் சாலை வலப்புறமாக வளைந்தது. அபய் கிருஷ்ணரின் பிறந்த இடமான கிருஷ்ண ஜன்மஸ்தானத்தை குறிக்கும் பாரிய மணற்கல் மசூதியின் அருகில் உள்ள வெள்ளை குவி மாடங்களை கண்டார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து வந்த முஸ்லிம்கள் பெரிய கிருஷ்ணர் கோவிலை அழித்து அதற்கு பதிலாக மசூதியை உருவாக்கினர். இப்போது மசூதிக்கு நேர் எதிரே ஒரு புதிய சிறிய கிருஷ்ணர் கோவில் உள்ளது. புதுடெல்லி, மத்திய மதுரா, விருந்தாவனம்
ஆகிய 3 வழி சந்திப்பை அவர்கள் நெருங்கினர். ஓட்டுநர் குதிரையை தனது சாட்டையால் அடித்தார். தாங்கன் பிருந்தாவன சாலையில் சென்றது. வெள்ளை மாடுகளின் பந்தையின் வழியாக சென்றது. மேற்பவர் தனது தடியை எடுத்துக்கொண்டு அவர்களிடையே நடந்து சென்றார். சாலை தாங்கங்கள் மற்றும் மெதுவாக சத்தமிடும் மாட்டு வண்டிகளால் பிஸியாக இருந்தது. சந்தை பொருட்களை ஏற்றியது மற்றும் குந்து கருப்பு நீர் எருமைகளால் இழுக்கப்பட்டது. சிறிய சுழல் கால் கழுதைகளின் சரம் பெரிய அளவிலான விறகுகள் மற்றும் மணல் மூட்டைகளை சுமந்து சென்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பரிக்கிரமாவின் போது தனது ஆன்மீக குருவை பார்க்க இங்கு வந்த அபையின் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் விருந்தாவனம் அப்படியே இருந்தது. டில்லியின் வெப்பம், போக்குவரத்து மற்றும் புகை, மனித உணர்வுகள் ஆகியவற்றை விட்டுவிட்டு இங்கு வந்ததில் சிறந்ததை செய்ததாக அவர் உணர்ந்தார். இது ஒரு இயற்கை நிவாரணம். பிருந்தாவனத்தின் மீது அதீத உணர்ச்சிகளை அவர் உணர்ந்த போதும் அவர் தில்லியில் மாதக்கணக்கில் பிரசங்கம் செய்ததன் பதிவுகள் அவரது மனதில் நீடித்தன. நகர தெருக்களிலும் தானும் கடவுளுக்கு திரும்பினார்கள். டெல்லியில் வாழ்க்கை நிலையான தீவிரமான பிரசங்கமாக இருந்தது. இப்போது அவருக்கு 60 வயதை தாண்டியது. ஆனால் அவர் ஓய்வு பெற விருந்தாவனத்திற்கு வரவில்லை. அவர் வீட்டு பொறுப்புகளில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தார். ஆனால் பேக் டு காட்ஹெட் பத்திரிகையை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி போல பிரபலமாகவும் அதிநவீனமாகவும் மாற்றும் பொறுப்புகளில் இருந்து அவர் ஓய்வு பெற்றார். அவர் விருந்தாவனத்தில் வசித்து டெல்லிக்கு செல்வார். ஆனால் அவர் பிரசங்கத்தை நிறுத்தவே மாட்டார். உயரமான மரங்களின் பார்வை விருந்தாவனத்தின் எல்லையை அடையாளம் காட்டியது. மெல்லிய குதிரை காவல் நிலையம் மற்றும் விலங்குகளுக்கான தண்ணீர் தொட்டியை கடந்தது. இருபுறமும் தனியார் தோட்டங்கள் மற்றும் ஆசிரமங்களின் தோட்ட முற்றங்கள் தோன்றின. உடையக்கூடிய வெள்ளை மாலதி மலர்கள், தங்க சாமந்தி, பீரங்கி பனிமரங்கள், சிவப்பு ஒளி வண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி, துக்கத்தின் மரங்கள் மற்றும் பல மலர்கள் மற்றும் மரங்கள் பிருந்தாவனத்தில் மட்டுமே அறியப்பட்டவை. அற்புதமான சூரிய ஒளியில் மலர்ந்தன. ராதா கோவிந்தா கோயில் அவரது இடதுபுறத்தில் கோட்டை போலவும் எதிரில் தூரத்தில் ரங்கநாதர் கோயிலின் உயரமான கோபுரமாகவும் இருந்தது. அவர்கள் குறுகிய தெருக்களிலும் சந்தைகள் மற்றும் நகர குடியிருப்புகளுடன் இறுக்கமான மற்றும் பரபரப்பான இடங்களுக்குள் நுழைந்தனர். பின்னர் அது மீண்டும் அமைதியானது. ஒரு குறுகிய தெருவின் முடிவில் யமுனை நதிக்கரையில் கேசி ஸ்நான கதாவுக்கு அருகில் பசி கோபாலஜி கோயிலின் சிறிய மற்றும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட நுழைவாயில் நின்றது. ஒரு குறுகிய 3 மாடி கட்டிடம், 3 குவிமாடங்கள் மற்றும் பல அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள். கர்ப்சைடு வடிகால் தாண்டி 3 படிகள் ஏறி அபை முன் கதவுக்குள் நுழைந்தார். டிரைவர் அவரை பின்தொடர்ந்து சாமான்களை எடுத்து சென்றார். உள்ளே நுழைந்ததும் அபை தனது காலணிகளை அகற்றிவிட்டு ஒரு உலோக தட்டி வழியாக வானத்திற்கு திறந்திருந்த முற்றத்தில் நுழைந்தார். அதில் ஒரு சில பறவைகள் 2 மாடிகள் மேலே அமர்ந்தன. முற்றத்தின் ஒரு பக்கம் சூரிய ஒளி படர்ந்தது. அங்கு ஒரு தூணின் மேல் ஒரு தொட்டியில் துளசி அமர்ந்திருந்தது. கோவில் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. முற்றத்தை ஒட்டி தெய்வ அறை இருந்தது. அதன் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. முற்றத்தில் இருந்து அதன் நுழைவாயில்கள் தெரியும் அறைகளை கொண்ட ஒரு மெஸ்ஸானைன் மேல்நிலை இருந்தது. ஒரு சில புடவைகள் மற்றும் துணி கீற்றுகள் மேம்படுத்தப்பட்ட துணிகளில் தொங்கவிடப்பட்டன. 1954ஆம் ஆண்டு முதல் அபை அறிந்திருந்த கோயில் பூஜாரியான மகந்த் கோபால் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவர் அபையின் வயதுக்கு சமமானவர் மற்றும் நீண்ட நரைத்த முடி மற்றும் அடங்காத தாடியுடன் இருந்தார். அபையின் உடை அடக்கமாக இருந்த போதிலும் கோபாலுடன் ஒப்பிடும்போது கரடுமுரடான வேட்டியை மட்டுமே அணிந்திருந்த அவர் நன்றாக உடையணிந்து காணப்பட்டார்.
கோபால் அபையை மாடிக்கு அழைத்து சென்றார். கூரைக்கு வெளியே வந்த அபை மீண்டும் அந்த அற்புதமான காட்சியை பார்த்து சிரித்தார். 100 கெஜம் தொலைவில் யமுனையை அவர் பார்க்க முடிந்தது. அவருக்கு முன் உடனடியாக ஓடும் நீர் மட்டுமன்றி அவரது இடது மற்றும் வலது புறத்தில் ஒரு பரந்த வளைந்த நதி, மதியம் வெயிலில் மின்னும் மணல் டெல்டாக்கள், பசுக்கள் மற்றும் எருமைகளின் மேய்ச்சல், யமுனையின் தட்டையான புல்வெளி கரைகள் மற்றும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சமவெளிகளும் மரங்களும் இருந்தன. மற்றும் எதிர் திசையில் பிருந்தாவனம் நகரம் இருந்தது. இது டஜன் கணக்கான கோவில், கோபுரங்கள் மற்றும் குவி மாடங்களால் குறிக்கப்பட்டது. அபையின் அறை கூரையில் இருந்த ஒரே அறை, குறுகிய இரட்டை கதவுகள் மற்றும் தடுப்பு ஜன்னல்களுடன் சிறியதாக இருந்தது. அபார்ட்மெண்டின் கூரையில் அமர்ந்து குரங்குகள் தங்கள் குட்டிகளுடன் பதற்றமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தன. கதவுக்கு வெளியே 2 அடி உயர சிமெண்ட் பிரமிடு கோயில் தெய்வம் நேரடியாக கீழே இருப்பதை குறிக்கிறது. அபை அறைக்குள் நுழைந்தார். தடை செய்யப்பட்ட ஜன்னல்கள் வழியாக கோபிநாதர் கோயிலின் மரியாதைக்குரிய கோபுரமான கேசிகாட்டாவில் உள்ள அரண்மனையையும் அதற்கு அப்பால் தடையற்ற தட்டையான நதியையும் பசுமையான கூரைகளையும் வானத்தையும் பார்க்க முடிந்தது. சிறிய மண்ணெண்ணெய் பர்னர் கிணற்றில் இருந்து கூரை வரை குடியில் தண்ணீர் எடுப்பதற்கான கயிறு மற்றும் வாளி அறையின் விவரங்களை அபைக்கு அறிமுகப்படுத்தியது. பிறகு கோபால் அரசாங்க முத்திரையிடப்பட்ட வாடகை ஒப்பந்தத்தை உன்னிப்பாக தயாரித்தார். அபை தன்னை மறைந்த ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதாவின் சீடராக அறிவித்து மாதம் 5 ரூபாய்க்கு அறையை வாடகைக்கு எடுத்ததாக சான்றளித்து ஒரு சிறு பத்தியை எழுதினார். 2 கட்சிகளும் கையெழுத்திட்டன. குளித்த பிறகு அபை பிரசாதம் எடுத்துக்கொண்டு ஓய்வெடுத்தார். கீழே கோவிலில் மணி அடிக்கும் சத்தம் கேட்டதும் தெய்வங்களை தரிசனம் செய்ய இறங்கினார். பல ஆண்டுகளாக கோயிலின் பூஜாரியாக இருந்த கோபால் 1923 அதன் புனரமைப்பை பார்த்தார். 350 ஆண்டுகளுக்கு முன்பு நிம்பார்க்க ரதாஸ் மகந்த் பிரகலாதா தாசரால் கோயில் தெய்வமான வம்சி கோபாலஜி நிறுவப்பட்டதாக அபையிடம் கூறினார். கோபால் தான் ராதாராணியின் தெய்வத்தை நிறுவினார். வசி கோபாலாஜி மும்மடங்கு வளைந்த வடிவில் நின்று புல்லாங்குழலை பிடித்திருப்பது மிகவும் கவர்ந்தது. அவர் 3 அடி உயரமும் கருப்பு பளிங்கு கற்களும் உடையவர். சற்று குட்டையான ராதாராணி பித்தளையில் இருந்தாள். அவர்கள் வெறுமனே கரடு முரடான வெள்ளை பருத்தி உடை அணிந்து மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கலான ஒளியால் ஒளிரும். அவர்கள் பராமரிக்கப்படுவதை அபை பார்த்தார். ஆனால் வறுமையின் காரணமாக அங்கு செல்வம் இல்லை. பிருந்தாவனம் நகரத்தின் மீது சூரியன் மறையும் போது அவர் கூரைக்கு திரும்பினார். கூரையின் முழு நடைபாதையையும் தனக்குத்தானே வைத்துக்கொண்டு அபை யமுனையிலிருந்து வீசும் குளிர்ந்த அதிகாலை மாலை காற்றை அனுபவித்து ஜபம் செய்தார். எப்போதாவது ஒரு தனியான படகு யமுனையின் அமைதியான நீரில் கடந்து செல்லும். மேலும் ஒரு பக்தர் எங்கோ காணாத கேசிகாட்டாவில் மாலை பிரார்த்தனைகளை கோஷமிடுவதை கேட்க முடிந்தது. பகவான் கிருஷ்ணரின் பொழுதுபோக்குகளின் இதயத்தில் இந்த இடத்தை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மகிழ்ச்சி. அவர் ஒரு புதிய நகரத்தில் தனது முதல் நாளை கழித்தவர் அல்ல. இங்கே எல்லாம் ஏற்கனவே தெரிந்த மற்றும் அன்பே. பிருந்தாவனம் கிருஷ்ணரின் வசிப்பிடமாக இருந்ததால் அபை கிருஷ்ணரின் வேலைக்காரன், 6 கோஸ்வாமிகளின் வேலைக்காரன், அவனது ஆன்மீக குருவின் வேலைக்காரன். அவர் வீட்டில் உணர்ந்தார். பகல் சாயங்காலம் மாறியதும் ஊர் முழுவதும் கோவில் மணிகள் ஒலித்தன.
அவை மேற்கூரையின் மேற்கு பக்கம் நடந்து ஆயிரக்கணக்கான கோயில்கள் நிறைந்த நகரத்தை பார்த்தார். கோவிந்தாஜி கோவில், ரங்கநாதர் கோவில் மற்றும் ஆயிரக்கணக்கான சிறிய கோவில்கள் கிருஷ்ணரை மகிமைப்படுத்தும் சந்தியா ஆரத்தி மற்றும் கீர்த்தனைகளை கொண்டிருந்தன. அவை பிருந்தாவனத்தின் காட்சிகள் மற்றும் ஒலிகளுக்கு ஒரு தூய பக்தரால் மட்டுமே முடியும் என பதிலளித்தார். அவரது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் கிருஷ்ணர், கிருஷ்ணரின் பக்தர்கள் மற்றும் கிருஷ்ணரின் நிலம் பற்றிய பாராட்டு மற்றும் விழிப்புணர்வு நிறைந்தவை. இயல்பாகவே அவர் பிருந்தாவனத்தின் அந்தரங்கமான அமைதியையும் பரவசத்தையும் பிறர் அறிய வேண்டும் என்று ஏங்கி பிரசங்கம் செய்ய நினைக்க தொடங்கினார். பரமபுருஷனான கிருஷ்ணர் அனைத்து ஆன்மாக்களையும் தம்முடைய நித்திய வாசஸ்தலத்தில் சேர அழைப்பு விடுத்தார். இன்னும் இந்தியாவில் கூட சிலர் புரிந்து கொண்டனர். மேலும் இந்தியாவிற்கு வெளியே மக்கள் பிருந்தாவனம் அல்லது யமுனை அல்லது பொருள் ஆசைகள் இல்லாமல் இருப்பதன் அர்த்தம் பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இதை ஏன் கொண்டிருக்க கூடாது? இது அமைதியின் உறைவிடமாக இருந்தது. ஆனால் யாருக்கும் இது பற்றி எதுவும் தெரியாது. மக்கள் ஆர்வமும் இல்லை. ஆனால் இதைத்தான் அவர்கள் உண்மையில் ஏங்கினார்கள். கிருஷ்ணரின் அருளால் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் தனது பிரசங்கத்தை எப்படி விரிவுபடுத்தலாம் என்று அவை நினைத்தார். அவரது கடவுள் சகோதரர்கள் அவர்கள் அனைவரும் கௌடிய மடத்தில் ஒன்றாக வேலை செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களில் பலர் குறைந்தபட்சம் ஒழுங்குமுறை கொள்கைகளை கடைபிடித்தனர். இருப்பினும் அவர்களில் எவரும் இங்கு கோயில், ஆசிரமம், தெய்வ வழிபாடு, உண்ணுதல், உறங்குதல் ஆகியவற்றை தாண்டி அதிகம் செய்வதாக தெரியவில்லை. ஆனால் பிருந்தாவனத்தின் பெருமைகளை ஒளிபரப்புவதில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருந்தது. அவை கிருஷ்ணரை நினைத்து பாடினார். தில்லியில் விரைவில் அச்சிடப்பட உள்ள பேக் டு காட்ஹெட் அக்டோபர் மாத இதழை தயாரிக்கும் பணியில் படிப்படியாக அவர் திரும்பினார். அவர் வைக்க ஒரு காலக்கெடு இருந்தது. மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன் பிருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் யமுனையில் நீராடி தங்கள் தெய்வங்களுக்கு பூஜை செய்து மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவை பெரும்பாலானவர்களுக்கு முன்பே விழித்திருந்தார். அவரது கூரை அறையில் வெளிச்சத்திற்கு அடியில் அமைதியாக எழுதி கொண்டிருந்தார். அவர் ஆங்கிலத்தில் விடாமுயற்சியுடன் எழுதியதால் வேத குறிப்புகள் தோன்றி உறுதியான வாதங்களுக்குள் இடம் பிடித்தன. மணிக்கணக்கில் அவர் எழுதினார். ஒரு உடற்பயிற்சி புத்தகத்தில் பக்கம் பக்கமாக படிப்படியாக விழித்து கொண்டிருக்கும் பறவைகளின் கீச்சொலி இருண்ட இரவின் அமைதியின் முடிவை குறிக்கிறது. விரைவில் சூரியன் உதயமாகும். தனது வழக்கமான அட்டவணையை பின்பற்றி அவர் தனது எழுத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஜபம் செய்ய தொடங்கினார். தனது அறையில் தங்கி மென்மையான ஆழமான குரலில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்தார். வானத்தில் ஒளியின் முதல் தடயங்கள் தோன்றுவதற்கு முன்பே, நதி தெரியும் முன்பே ஒரு சில பாபாஜிகள் பிரார்த்தனைகளை ஓதிக்கொண்டு தெருக்களில் யமுனைக்கு சென்றனர். அதிகாலை 4 மணிக்கு நகரம் முழுவதும் குங்குமம் மற்றும் கோவில் மணிகள் தெய்வத்தின் மங்கள ஆரத்தியை அறிவித்தன. அவை மேலும் 1 மணி நேரம் தனியாக மந்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தார். பின்னர் அவர் குளிக்க தயாரானார். அதன் நீண்ட கயிற்றில் வாளியை கீழே இறக்கி கூரையின் மேல் தண்ணீரை இழுத்தார். அவர் வெளியே சென்ற போது வெளிச்சமாக இருந்தது. கழுத்தில் மணிப்பை, கையில் பேக் டு காட்ஹெட் சில பிரதிகள். கோயில் வாசலில் வலதுபுறம் திரும்பி இறுக்கமான வளைந்த பாதை, கடந்த சந்துகள், மண் பாதைகள் மற்றும் குறுக்கு பாதைகள் ஒரு வலை அமைப்பில் ஒன்றோடொன்று இணைந்திருந்தார். அப்பகுதியில் கடைகள் எதுவும் இல்லை. அமைதியான கட்டிடங்கள் மட்டுமே இருந்தன. அவற்றில் பல 100 ஆண்டுகள் பழமையானவை. சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தது. மூடி இருந்த ஷட்டர்களுக்கு பின்னால் யாரோ
கிளாக்கர்களில் இசைத்து ஹரே கிருஷ்ணா என்று மெதுவாக பாடினர். இருண்ட பெண்கள் ஒரு கிணற்றில் இருந்து பித்தளை வாட்டர் பானைகளை நிரப்பும் ஒரு குறுக்கு வழியில் அபை சிறிய திறந்த தாழ்வாரங்கள் கொண்ட தெருவில் இடதுபுறம் திரும்பினார். இருபுறமும் அவர் அலங்கரிக்கப்பட்ட கோயில் கட்டிடக்கலையை கண்டார். ஒரு நுழைவாயில் 2 கல் சிங்கங்களால் குறிக்கப்பட்டது. மற்றொன்று புலி போன்ற பற்கள் கொண்ட செதுக்கப்பட்ட யானையால் குறிக்கப்பட்டது. ஒரு செங்கல் மற்றும் மோட்டார் சுவர் வயது முதிர்ச்சி அடைந்திருந்தது. விரைவிலேயே அபை பகவான் சைத்தன்யரின் பிரதான சீடர்களில் ஒருவரான கோபால பக்த கோஸ்வாமியால் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட ராதா ரமண கோவிலுக்கு வந்தார். இங்கு பிருந்தாவனவாசிகள் தங்களின் சப்தங்களின்படி ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தினமும் பல்வேறு கோவில்களுக்கு சென்று ஒரு கடுமையான அட்டவணையை பின்பற்றி வந்து கொண்டிருந்தனர். அவை உள்ளே நுழைந்து வழிபாட்டு குழுவினரின் நடுவே நின்று கிருஷ்ணரின் தெய்வமான ராதாராமனை பார்த்தார். புதிய மலர் மாலையை அணிந்து தெய்வம் பிரகாசமான பட்டுகள் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட அவரது மயக்கும் கருப்பு வடிவம் மிகவும் செழுமையாக தோன்றியது. ராதாரமணாவின் குருமார்கள் மதிக்கப்படுவார்கள். சமஸ்கிருதத்தை கற்றவர்கள். அவர்களில் சிலர் ஆங்கிலத்தையும் படித்தவர்கள். அவை பேக் டு காட்ஹெட் புத்தகத்தின் சில பிரதிகளை தன்னுடன் கொண்டு வந்திருந்தார். அவர் தனது 30களில் ஒரு இளம் பூஜாரியான விஸ்வம்பா கோஸ்வாமியை சந்தித்தார். அவர் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு தனது சட்ட பயிற்சியை விட்டுவிட்டு கோயில் நிர்வாகத்தின் சிலவற்றை கைப்பற்றினார். இக்கோயில் சாதி கோஸ்வம் அமைப்பின் கீழ் நடத்தப்பட்டது. இதனால் 500 ஆண்டுகளாக விஸ்வம்பராவின் முன்னோர்கள் கோயிலின் பொறுப்பை ஒப்படைத்தனர். விஸ்வம்பரா பல சாதுக்களை சந்தித்திருந்தாலும் அபையின் மென்மையான மற்றும் அடக்கமான நடத்தை அவரை உடனடியாக தாக்கியது. பேக் டு காட்ஹெட் பிரதிகளை ஏற்று அபையுடன் அமர்ந்து பேசினார். அபை ராதா தாமோதரா என்ற மற்றொரு கோவிலுக்கு செல்வதற்காக பிருந்தாவனத்தின் வளைந்த பாதையில் தொடர்ந்தார். அவர் வயதான பாபாஜிகளையும் பெண்களையும் தண்ணீர் எடுத்து சென்றார். ஒரு திறந்த வெளியில் ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புஷ்ப மாதாஜி அன்மியூட் பண்ணி வாசிங்க. ஐ திங்க் பத்மா மாதாஜி அடிக்கடி அன்மியூட் ஆயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. புஷ்ப மாதாஜி இந்த பேராகிராஃப் வரைக்கும் வாசிங்க. போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம் இன்னைக்கு. As morning progressed, barefoot children has begun to appear more frequently, playing with the open doorways. As he walked along chanting japa, his right hand in his right bead bag, his lips moving softly. Hardly anyone in the Vrindavana knew him. But as an elderly, cultured Bengali gentleman, he did not seem an unusual sight. He was a religious babu in a town devoted entirely to religion. Okay. Hare Krishna. So, இது வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம will go to the இப்போ பிரபுபாதர் வந்து டெல்லியில இருந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு அவருடைய பிரயாணம் வந்து ட்ரெயின்ல வர்றார் இல்லையா? வர வழியில 2 பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இல்லையா, நாம கூட பாக்குறோம். முட்செடிகள் எல்லாம் கூட நம்ம பாக்குறோம். என்னால அங்க அன்மியூட் பண்ண முடியல மாதாஜி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். முடிச்சிட்டேன், நானே முடிச்சிட்டேன். இன்னைக்கு அது வரைக்கும் போறோம். ஏன்னா இப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். நீங்க எல்லாரும் ஒரு 1/2 hour அப்படி கேப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் லிங்க்ல ஜாயின் ஆகி, ஐ திங்க் ஒரு சீனியர் டிவோட்டி வந்திருக்காங்க. நீங்க பஜன்ஸ் இதுல எல்லாம் கலந்துக்கோங்க. ஓகே, மாதாஜி காலையில ஓகே, ஃபைன் ஃபைன்.
ஸோ ஃபார் half a mile the wobbling horse cart. இப்போ வந்து அந்த டாங்கால தான் போறார். அந்த டாங்கா வந்து லெஃப்ட் ரைட்டு இல்லையா, மார்க்கெட் பிளேஸ் இதெல்லாமே கடந்து செல்கின்றது. ஸோ டில்லியில ரொம்ப பரபரப்பான ஒரு இடத்துல இருந்த அவர் இந்த இயற்கையா இருக்கக்கூடிய இந்த விருந்தாவனத்தை வந்து, ஆல்தோ திஸ் வாஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் ஏரியா, அந்த மார்க்கெட் ஏரியா வந்து ரொம்ப அடர்ந்த ஜனத்தொகை நிறைந்த இடமா இருக்கும். ஆனா டெல்லியை கம்பேர் பண்ணும்போது அது வெறுமனே சாதாரணமான ஒரு இடமாக அவருக்கு தென்பட்டது. சூரியனும் மேலே வந்தான் இல்லையா. ஸோ அந்த டாங்கா வண்டி மேல இருக்கக்கூடிய கூரையும் வந்து நிறைய புலைகள், அப்படின்னா பாதி தான் கவர் ஆயிருக்கு, பாதி வந்து கவர் ஆகல. இந்த சம்மர் ஹீட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள நுழையிறது. பியாண்ட் த பஜார் ரோடு கருடு ரைட் அபைசா நியர்பை ஒயிட் டூம்ஸ். ஸோ கிருஷ்ணா டெம்பிள் இருந்த இடத்துல முஸ்லீம் இன்வேஷனால வந்து அவங்க மசூதிகள் எல்லாம் கட்டியிருந்தாங்க. அதுக்கு எதிரில் வந்து ஒரு சிறிய கிருஷ்ணா டெம்பிள் இருக்கிறத வந்து பார்த்தார். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மூணு ரோடு ஜங்ஷன். ஒன்று வந்து டெல்லியில இருந்து வரக்கூடிய ஜங்ஷன், அதுக்கப்புறம் மத்திய மதுரானுடைய ஜங்ஷன், அடுத்து விருந்தாவனத்திலே ஜங்ஷன். இந்த மூன்றுமே வந்து சேரக்கூடிய இடம். The driver struck the horse with his whip, அதாவது சாட்டையால அடிக்கிறான். ஸோ அந்த டாங்கா ப்ரொசீடர், அந்த காளை மாடு வந்து ஓடுது ஆக்சுவலி. ஸோ வாக்கிங் அமங் கேரிங் த ஸ்டிக். த ரோட் வாஸ் பிஸி இல்லையா. ஸோ இதே போல நிறைய டாங்காக்கள் எல்லாமே போயிட்டே இருக்கு. ஸோ த ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்மால் ஸ்பிண்டல் லெக்டு டாங்கீஸ் கேரியட், கழுதைங்க மேல சுமையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றது, அதையும் பார்க்கறாங்க. ஆல்தோ மச் ஹட் சேஞ்ச் அபைஸ் லைஃப் சின்ஸ் இயர் கம் ஹியர். முன்னாடி அவருடைய குருநாதரை பார்க்க வரும்பொழுது வந்தப்போ பிருந்தாவனத்துல வேறு விதமா இருந்திருக்கு. ஆனா இப்போ அது பிருந்தாவனம் வந்து பரிக்கிரமெல்லாம் வரும்போது சிறிய மாற்றங்கள் இருக்கு. ஆனா மேஜரா வேற எந்த பெரிய மாற்றத்தையுமே அவரு பார்க்கல. He felt that he had done the best thing in come here. அவருக்கு வந்து அந்த பழைய சூழலை பார்த்த உடனே, அவருக்கு அந்த அமைதியான சூழல் பார்த்த உடனே அவருக்கு மன நிறைவு. ஸோ பிருந்தாவனம் வந்ததுதான் வந்து வாழ்க்கையில அவர் செய்த மிக நல்ல காரியம் என்று அவர் நினைக்கிறார். லீவிங் த ஹீட் அந்த டிராபிக் அண்ட் ஃபியூம்ஸ், த ஹியூமன் ஃபேஷன்ஸ் ஆஃப் டெல்லி. ஸோ டெல்லி வந்து பரபரப்பான, இன்னைக்கு கூட டெல்லி வந்து நிறைய பொல்யூட்டட் இடம் இல்லையா. இட்ஸ் ஃபுல் ஆஃப் பொல்யூஷன் தான். டெல்லி ஹையஸ்ட் பொல்யூஷன் வந்து எங்கன்னாக்கா டெல்லி தான் இந்தியாவிலே. இட் வாஸ் அ நேச்சுரல் ரிலீஃப். ஸோ அதனால அவர் விருந்தாவன் வந்ததுக்குனால இயற்கையிலேயே அவருக்கு வந்து ரொம்பவுமே நன்மையா இருந்ததா அவர் ஃபீல் பண்றாரு. அவருடைய தெய்வீகமான அந்த உணர்வுகள் வந்து விருந்தாவனத்துக்கு வந்தப்போ ஈர்க்கப்படுகின்றது அவருக்கு. இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் மந்த் ஆஃப் ப்ரீச்சிங் இன் டெல்லி. ஸோ அதாவது கோ பேக் டு காட் ஹெட் இந்த மேக்சின் எல்லாம் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பொறுப்புகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தாலும் கூட ஸோ அங்க வந்து பிரசங்கங்கள் எல்லாம் நடத்திட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதன் மீது இருந்த ஈடுபாடு அவருக்கு குறையவே இல்லை. இங்க வந்து அதை செய்யணும்ன்ற அந்த ஒரு இதுக்கு தான் வர்றார். விகரஸ் ப்ரீச்சிங் இல்லையா, கண்டினியூஸா. So now he was more than 60 and he was not coming to Vrindavana to retire. அதாவது வயசாச்சு இனிமே ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவர் நோக்கி வரல, குடும்ப பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆனார். ஆனா பக்தி இதுல வந்து அவரு இனிமேதான் நிறைய பொறுப்புகள் இருக்கு அவருக்கு, அதெல்லாம் அவர் கண்டிப்பா செய்யணும். கோ பேக் டு காட் ஹெட் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி மாதிரி அவரால் ரன் பண்ண முடியறதோ இல்லையோ, ஆனா பிருந்தாவனத்துல வந்து போதிக்கக்கூடிய அந்த இடங்கள் உண்டு இல்லையா. ஸோ பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் எடுத்து சொல்லணும், அதுல எப்பவுமே ஓய்வே பெறக்கூடாதுன்ற அந்த உணர்வு அவருக்கு இருந்தது. ஸோ மேலும் அங்க இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள் இல்லையா, இதை பற்றி எல்லாமே அந்த இயற்கையினுடைய எழில வந்து இந்த இடத்துல இந்த பேராகிராஃப்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. ராதா கோவிந்தா டெம்பிள் loomed fortress like on his left and opposite in a distance high rising tower of Ranganatha temple. எதிரில ரங்கநாத டெம்பிள், இந்த பக்கம் ராதா கோவிந்தா டெம்பிள். நிறைய ஆலயங்கள் உண்டாம் பிருந்தாவனத்துல, எண்ணிலடங்காத ஆலயங்கள். நான் பிருந்தாவனம் செல்லாதனால எனக்கு தெரியாது, ஐ திங்க் போய் வந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. எத்தனையோ ஆலயங்கள் உண்டு அந்த நகரம் முழுவதுமே. டோட்டலா 80 கிலோமீட்டர் ஸ்பேஸ் ஆக்சுவலி. அந்த ஏரியாவே வந்து டயாமீட்டர்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா, அதாவது 80 கிலோமீட்டர் ஸ்பேஸ் அந்த சுத்து வட்டாரமே வந்து பிருந்தாவனம். ஸோ தே என்டர்ட் நேரோ ஸ்ட்ரீட்ஸ், குறுகலான பாதைகள் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே கடந்து செல்றாங்க. அட் த எண்ட் கடைசியில வந்து யமுனை நதிக்கரை கிட்ட வராங்க. அங்கே கேசி காட்டு கிட்ட வராங்க. அங்க ஒரு அழகான வம்சி கோபால்ஜி டெம்பிள் இருக்கு. அந்த வம்சி கோபால்ஜி டெம்பிள 3 அடுக்கு மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு, மினி டெக்கரேட்டட் ஆர்ச்சஸ்.
ஸோ அதுக்குள்ள அவர் வந்து கிளம்பி அதாவது கீழே இறங்கி வரார் ஆக்சுவலி. ஸோ அவர் அந்த வீட்டினுடைய அதாவது டோர் கிட்ட போறார். டிரைவர் கூட அவருடைய லக்கேஜ் தூக்கிட்டு வரார். ஸோ அபய் ரிமூவ் இஷ்யூஸ் அண்ட் என்டர் த கோர்ட்யார்ட். அப்படின்னா கோர்ட்யார்டுன்னும் போது ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு விச் வாஸ் ஓப்பன் டு த ஸ்கை. ஸோ அதாவது மேல இருக்கக்கூடிய கூரை எதுவும் கிடையாது, ஓப்பன் பிளேஸ். ஸோ மெட்டல் கிரேட் ஆன் விச் ஃபியூ பேர்ட்ஸ் வேர். அந்த தரை மேல வந்து சில பறவைகள் வந்து உட்கார்ந்த வண்ணம் இருக்கு. த காமன் ஆஃப் சன்லைட் லிட் ஆன் ஒன் சைட் ஆஃப் த கோர்ட்யார்ட். வேற அங்க வந்து ஒரு மூலையில வந்து துளசி செடியும் இருக்கிறத பாக்குறாரு ஆக்சுவலி. ரொம்ப பிளசண்டா அவர் வந்து பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஆனந்தமாக இருக்கிறது அந்த சுச்சுவேஷன் ஆக்சுவலி. அட்ஜசன்ட் டு த கோர்ட்யார்ட் வாஸ் த டிடி ரூம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஓப்பன் பிளேஸ்க்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அறை இருக்கு. ஆனா அந்த அறை வந்து பூட்டப்பட்டிருந்தது ஆக்சுவலி. ஸோ ஃபியூ சாரி ஸ்ட்ரிப்ஸ் இதெல்லாமே வந்து தொங்க விட்டு இருந்தது. மஹந்த் கோபால் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆலயத்தினுடைய பூஜாரி. ஸோ அவர் வந்து நம்ம பிரபுபாதருடைய ஒத்த வயதுடையவர். அவரை வந்து அன்போடு அழைக்கிறார், ஓகே, வரவேற்கிறார். ஸோ மேலும் வந்து although Abhay's attire was modest, he appeared well dressed compared to Gopal. கோபால காட்டிலுமே இவர் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதா தோன்றது. கோபால் லெட் அபய் அப்ஸ்டேர்ஸ் மேல அழைச்சிட்டு போறார். கம்மிங் அவுட் ஆன் த ரூஃப், மேல போகும்போது கூரை மேல போகும்பொழுது ஸோ அகைன் வண்டர்ஃபுல் சைட். அந்த பக்கம் வந்து யமுனை நதி கரை ஓரம் இதெல்லாமே வந்து பார்க்க அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. பட் டு his left and right a broad curving sheet of river shimmering in the afternoon sun. ஸோ அந்த நதிக்கரை ஓரம் இல்லையா, மணல் இதெல்லாமே அவர் வந்து பார்க்கிறாரு ஆக்சுவலி இருந்தான். அபய்ஸ் ரூம் த ஒன்லி ஒன் ஆன் த ரூஃப் வாஸ் ஸ்மால். அந்த கூரை மேல் கூரையில ஒரு சின்ன அறை. நேரோ டபுள் டோர்ஸ் அண்ட் பேர்டு விண்டோஸ் இல்லையா, அதாவது என்னது விண்டோஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 டபுள் டோர் பழைய காலத்துல எல்லாம் உண்டு இந்த மாதிரி அறைகளுக்கு இல்லையா, 2 டோர் இருக்கக்கூடிய ரூம்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் எல்லாமே வந்து திறந்து விட முடியாது, அந்த மாதிரி டேமேஜபிளா இருக்கக்கூடிய. பேர்டுன்னா அப்படியே அதுக்கு மூடி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஓப்பனா இருக்கக்கூடிய விண்டோஸ். சிட்டிங் ஆன் த அபார்ட்மெண்ட் ரூப் monkeys with their tiny offspring sat watching unalarmed. அதாவது அங்க குரங்குகள் நிறைய இருக்கும் போல இருக்கு. 2 foot height cement pyramid signified temple deity was directly beneath. ஸோ அவர் நேரா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மெயின் டெம்பிள்னுடைய அந்த விக்கிரக ரூம்னுடைய அந்த டூம்னாக்கா அந்த மேல இது சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவருக்கு அந்த இது தெரியறது. ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறார், ஓகே அந்த இடத்துலதான் அச்ச விக்கிரகங்கள்லாம் இருக்குன்றத வந்து அவர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றார் ஆக்சுவலி. மேலும் through the barred windows he could see the palace at Keshigata. So the venerable tower of the Gopinath temple அங்கிருந்து பார்க்க முடியும். And beyond the uninterrupted flat river, green banks and sky. ஸோ அந்த இடத்துல அந்த நதிக்கரை ஓரம் இதெல்லாமே அவரால் பார்க்க முடியாது. After acquainting Abhay with the details of the rooms, a small kerosene burner, the rope, the bucket of drawing water, ஸோ இதெல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட், மாசம் 5 ரூபாய் வாடகை, இது 2 பார்ட்டியும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அவர் வந்து டிக்ளேரிங், அவர் என்ன எழுதுறார், ஸோ டிசைபிள் ஆஃப் ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதா அவருடைய டிசைபிள் நான் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணிக்கிறார். நம்ம எல்லாரும் கூட நம்ம பேரை போட்டுட்டு சன் ஆஃப், டாட்டர் ஆஃப் அப்படின்னு போடுவோம் இல்லையா, அது மாதிரி. ஆனா இந்த இடத்துல அவர் தன்னுடைய தந்தை பேரை கூட போடல. ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தவிர, தட் இஸ் த அசோசியேஷன் யூ வாண்ட்ஸ் டு கேரி. அதனாலதான் அவர் அப்படி எழுதுறாரு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு ஆக்சுவலி. பெல்ஸ் ரிங்கிங் இந்த வி வென்ட் டவுன் டு சி த டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு போறாரு ஆக்சுவலி. So many reconstruction. He told Abhay the temple deity Vamshi Gopalji has been in the 350 years before by Mahant Prahalad Dasa of Nimbarga Vaishnava Sampradayatla இருக்கக்கூடிய பிரஹலாத் தாசா என்பவரால வந்து இந்த டீட்டீஸ் வந்து நிறுவப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு.
கோபால் himself had installed the deity of ராதாராணி. ஸோ அந்த கோபால் பண்டிட் வந்து அவர் வந்து ராதாராணியினுடைய விக்கிரகத்தை வந்து ஸ்தாபிச்சிருக்காரு. ஸோ வம்சி கோபால்ஜி ஸ்டாண்டிங் இன் த கிரேஸ்ஃபுல் த்ரீஃபோல்ட் பெல்டிங் ஃபார்ம் ஹோல்டிங் இஸ் ஃப்ளூட் வாஸ் வெரி மச் அப்பீலிங். ஸோ கிருஷ்ணர் எப்பவுமே ஒரு காலில் தான் நின்றுருப்பார் இல்லையா, ஒரு கால் பெண்ட் பண்ணி இல்லையா, அதுக்கு அது வந்து ஒரு முக்கோணம் சைஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்து அவருடைய வாயில புல்லாங்குழல் வந்து வச்சு அவர் வந்து வாசிச்சுட்டு இருப்பார். ஸோ அந்த போஸ்ட் தான் நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம். ஸோ he was 3 feet tall, 3 அடி தான், ஆஃப் பிளாக் மார்பிள், கருப்பு பளிங்கு கல்லால ஆனது. அதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் குறைவாதான் ராதாராணி. அவங்க வந்து எதுல, பித்தளை இல்லையா, இந்த வெண்கலத்தாலான அந்த இதுல இருந்து இருக்காங்க. She was simply dressed with a rough white cotton and illuminated with a dim glow. அதாவது கெரசின் லேம்ப் தான். அப்படின்னா எந்த அளவுக்கு வறுமை என்பது அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ கடவுளுக்கு கூட வந்து அவ்வளோ ஆப்புலண்டா இருக்கக்கூடிய கடவுள் ஏன் அதெல்லாமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஷின் நம்ம எல்லாருக்கும் கூட எழும் இல்லையா. எல்லாம் காலம் தொட்டு, ஸோ இட்ஸ் எ சைக்கிள். இந்த பிரபஞ்சத்துல வரும்பொழுது யார் என்ன நிலையில இருந்து அந்த கோயிலை எடுத்து நடத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து முக்கியத்துவத்தை யார் வந்து கொடுத்து இது பண்ணுவாங்க, இதெல்லாமே வந்து காலப்போக்குல வந்து அது பெரிய ஆப்புலண்டான மாறுறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே உண்டு. இது எல்லாமே காலச்சக்கரம் மாதிரிதான் இந்த இடம். ஏன்னா இந்த ஸ்தலமே வந்து காலத்திற்கு உட்பட்டது. இன்னாரால வந்து இது எழுப்பப்படணும், இன்னாரால இது வந்து நடத்தப்படணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விதி இருக்கும். அதனால இங்கே கடவுள் கூட வந்து இந்த இடத்துல வந்து டிசைன் பண்ணி வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளவுதான். ஸோ அவரால் வந்து எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க முடியும். ஆனாலும் இதை எவ்வாறு இந்த இடத்துல எடுத்து செல்லப்பட வேண்டுமோ அவ்வாறே அவர் எடுத்து செல்வதற்கு தான் அவர் வந்து பார்ப்பார். அதனால இந்த அதாவது நம்ம பரத கண்டம் வந்து விடுதலை அடைந்த பிறகு நிறைய வந்து வறுமை இல்லையா, இதெல்லாமே இருந்தது. ஸோ நிறைய சூறையாடப்பட்டு விட்டதால், அதாவது தென்னிந்தியா விட வட இந்தியா வந்து அதிகமாக சூறையாடப்பட்டது. எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க ஃபாரினர்ஸ் இல்லையா. ஸோ அங்கே எதுவுமே ஏதுமற்ற தன்மை தான் அந்த இடத்துல இருந்தது. He returned to the roof as the sun was setting over the town of Vrindavana, having the entire roofs walk away to himself. ஸோ அவரும் நடந்துட்டு ஜபம் பண்றார் இல்லையா, he could chanting மெதுவான ஒரு குரல்ல. ஸோ he felt pleased with the location in the heart of pastimes of Lord Krishna. கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிகழ்ந்தது இல்லையா, அதை எண்ணி அவர் வந்து ஆனந்தம் கொள்கிறார். he was not newcomer. அவர் ஒன்றும் புதுசா இந்த இடத்துக்கு வர்றதில்லை, முன்னாடி கூட வந்திருக்கார். as Vrindavana was Krishna's abode, Abhay was Krishna's servant, the servant of 6 Goswamis and servant of his spiritual master இல்லையா. அவருடைய குருவுக்கு அவர் தான் சேவகன், அடுத்து 6 கோஸ்வாமிகளுக்கும் அவர் தான் சேவகன், கிருஷ்ணருக்கும் அவர் தான் சேவகன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. ஸோ அவ்வாறு அவர் உணரும் பொழுது அதுவே தன்னுடைய இல்லமாக அவர் வந்து பாவிக்க தொடங்கினார். As a day turned to twilight, அதாவது இரவு ஆனது இல்லையா. So Abhay walked to the western side of the roof and looked into the city of thousands of temples. 1000 ஆலயங்கள் உண்டு இந்த இடத்துல. கோவிந்தாஜி டெம்பிள், ரங்கநாத டெம்பிள், thousands of temples உண்டு. சந்தியாரதி, கீர்த்தனை இதெல்லாமே நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. So Abhay responded to the sights and sound of Vrindavana as a pure devotee would. அதாவது நம்ம ஒரு இடத்திற்கு செல்கின்றோம் என்றால் நாம் அந்த இடத்தினுடைய முக்கியத்துவமோ இல்ல அந்த இடம் இருக்கக்கூடிய அமைப்பையோ நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு அதை வந்து நம்மளால வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இல்லையா. நம்ம அஜ்ஞானத்துல இருந்தா அஜ்ஞானமான ஒரு நிலையில இருந்து அந்த இடத்த வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ரஜோகுணத்துல இருந்தா ரஜோகுணத்துல, அதே மாதிரி சத்துவகுணத்துல இருந்தா சத்துவகுணத்துல. இப்போ ஒரு தூய பக்தர் நிலையில் இருக்கக்கூடிய பிரபுபாதர் அவருடைய உணர்வு எல்லாமே ஒரு எமோஷனலி டைட், அதாவது பக்தியின் பரவச நிலையில வந்து அந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பிடி மண்ணும் கூட அவருக்கு வந்து மேன்மையானதாக அவர் வந்து கருதுகிறார். ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து அவரால்
வந்து எமோஷன்ஸ் were full of appreciation and awareness of கிருஷ்ணா இல்லையா. கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ண ஸ்தலம், இது எல்லாமே அவருக்கு வந்து ஈர்க்கப்பட்டு விடுகிறது. ஸோ நேச்சுரலி he began to think of preaching. அவர் வந்து போதிக்கணும்னு நினைக்கிறார். ஹேங்கரிங் ஃபார் அதர்ஸ் டு நோ த இன்டிமேட் பீஸ் அண்ட் எக்கஸ்டி ஆஃப் விருந்தாவனா. இந்த விருந்தாவனத்தை பத்தி எடுத்து சொல்லணும்ன்றது அவருக்கு ஆவல். கிருஷ்ணரை பத்தி இல்லையா. ஆல் inviting all souls to join him in the eternal abode. Yet even India, few understood. And outside India, people knew nothing of Vrindavana or Yamuna இல்லையா. ஏன்னா இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் விருந்தாவனத்தை பத்தி. ஆனா இந்தியா பரதகண்டத்தை தவிர்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கும் அவ்வளவா தெரியாது. Why shouldn't people all over the world have this? This was the abode of peace, yet no one knew anything. ஆனா யாருக்குமே இதை பத்தி தெரியாது. மேலும் அபய் தாட் பேக் டு காடட் கிருஷ்ணாஸ் கேஸ். ஸோ அதை எழுத ஆரம்பிக்கிறார் அவர் வந்து. ஸோ he worked together with the Gaudiya Mutt, but many of them were least keeping regulative principles. அட்லீஸ்ட் அதாவது 4 ரெகுலேஷன்ஸையாவது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிடி, சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரியான செயல்கள் தான். there was no much more done in broadcasting the glories of Vrindavana. யாருமே புகழாரங்கள் அந்த ஸ்தலத்தினுடைய மகிமைகளை எடுத்து சொல்லல. அவை chanted and thought of Krishna. Gradually turned to his task of producing October issue இல்லையா. அதாவது எடிஷன் பேக் டு காடட் அக்டோபர் மாதத்தினுடைய பப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்றார். அதை வந்து டெல்லிக்கு அனுப்பணும். ஸோ ஹேட் a deadline to keep. அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் விருந்தாவனா were still இல்லையா. பேதிங் இன் யமுனா, காலையில எல்லாரும் குளிச்சுட்டு போயிட்டு எல்லா கோயில் ஸ்தலங்களுக்கெல்லாம் போறது, மந்திரங்களை உச்சாடனம் பண்றது, இது எல்லாமே அங்க நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. As he wrote diligently in English, scriptural references appeared and took their place within convincing arguments. For hours he wrote page after page in the exercise book, until gradually the creeping of awakening bird signaled the end of dark night's stillness. Soon the sun would arise. காலையில விடிய விட எழுதுறார். Keeping to his regular schedule, he put his writing. அதுக்கப்புறம் வந்து அவர் எடுத்து வச்சுட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி a few reciting prayers made thorough the streets இல்லையா. எல்லாமே பாட்டு பாடின 4 மணிக்கு gongs and temple bells வந்து பாத்தீங்கன்னாக்கா மங்களாரத்தி எல்லாமே வருது. அபய் continued chanting alone for 1 hour. 1 மணி நேரம் கண்டினியூஸா அவர் chanting. Then he prepared to bath, lowering the bucket on the, அதாவது கிணத்துல இருந்து நீரை இறைச்சி அவர் குளிக்கிறார். It was a light when he went out, his bead bag around the neck, a few copies of Go Back to Godhead இல்லையா, இதெல்லாம் எடுத்துட்டு turning right to the temple door, he walked the tight crooked lane, past alleys, dirt paths and cross lanes which interlaced in a winding network. There were no shops in the area, only silent buildings தான் இருந்திருக்கு அந்த ஏரியால. ஸோ அவர் அந்த சாண்டிங் பேக்கை வந்து கழுத்துல மாட்டிட்டு கையில வந்து சில பதிப்புங்கள் இல்லையா, பேக் டு காட் ஹெட் பதிப்பங்களை எடுத்துட்டு போறாரு. ஆக்சுவலி வேற டார்க் உமன் filled brass water pots from a well. Abhay turned left onto the street line with the small open porches. ஸோ அவர் வந்து கடந்து செல்றார். மேலும் அங்க ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப டெம்பிள் ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகா இருந்ததை பத்தி இந்த இடத்துல எடுத்துரைக்கிறார். மேலும் ராதாரமணா டெம்பிள் வந்து சேர்றார். ஆக்சுவலி almost 500 years before Gopal Bhatta Goswami, one of the Lord Chaitanya chief followers இல்லையா. அந்த ஷட் கோஸ்வாமியில கோபால பட்ட கோஸ்வாமியும் ஒருத்தர் இல்லையா. ஸோ இவர் யாரு, தென்னிந்தியா இல்லையா, ஸ்ரீரங்கம் பட்டாச்சாரியாருடைய, அதாவது ஒன் ஆஃப் த ப்ரீஸ்டுடைய மகன் தான் இல்லையா. ஸோ அவரால வந்து அது கட்டப்பட்டது. ஸோ ராதாரமண டெம்பிள். Here the residents of Vrindavana were coming and going according to their vows, following a strict schedule that allowed not a moment's delay. ஸோ அங்க இருக்கக்கூடிய லோக்கல் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேலும் நம்ம பிரபுபாதர் வந்து உள்ள வந்து வரார், அந்த கோயிலுக்குள்ள வரார் ராதாரமணன், wearing a fresh garland of flowers, enchanting black form adorned with, அதுவும் வந்து கருப்பு கல்லால் ஆனதுதான், பளிங்கு கல்லால் ஆனதுதான். Knowing the priest of Radharamana to be respected, learned, some of whom also read English, Abhay had brought him with a few copies. சில பேக் டு காட் ஹெட் காப்பீஸும் எடுத்துட்டு வந்திருந்தார். He met Vishwambara Goswami, the young priest in his 30s, who after the death of his father has placed. அவர் தான் வந்து விஸ்வம்பர கோஸ்வாமி தான் வந்து கோயிலுடைய பூஜாரி.
The temple was run under the caste Goswami system. So எல்லாமே caste system வழியா வர ஆரம்பிக்குது. 500 years handed over charge of the temple. Although Visvambara had met many sadhus, he was immediately struck by Abhay's gentle and humble demeanor. எத்தனையோ சாதுக்களை பார்த்திருந்தாலும் நம்ம பிரபுபாத்திர பார்த்தோன்னே அவருக்கு வந்து அவர் தரப்புல ஈர்க்கப்படுகிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேக் டு காடேட வந்து வாங்கிட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். Abhay then continued along the Vrindavana's winding lanes to visit another temple. ராதா தாமோதர டெம்பிள் போறார். ஓகே, அதெல்லாம் கடந்து செல்றார். people commercial shop besides open ports where people worshipped Lord Shivalinga. ஸோ மேலும் குரங்குகள் எல்லாமே அந்த இடத்துல ஆடுறத வந்து பாக்குறார். அந்த மார்னிங் ப்ரோக்ரஸ் பேர் ஃபுட் சில்ட்ரன், காலில் எதுவுமே செருப்பு கூட இல்லாதவங்க, மோர் ஃப்ரீக்வென்ட்லி பிளேயிங் வித் ஓப்பன் டோர்வேஸ். ஸோ ஹி வாஸ் சாண்டிங், அவர் கையில இருந்த ஜபமாலையோட ஜபம் பண்ணிட்டே போறார் ஹார்ட்லி. பட் அன் எல்டர்லி கல்ச்சர், பார்க்கறதுக்கு அவர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வயதான ஒரு வங்காள மனிதர் இல்லையா. He did not seem unusual sight. He was a religious பாபு மாதிரி. அதாவது அவரும் ஒரு தெய்வீகமான, அதாவது பக்தி மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட ஒரு நபராக மட்டுமே வந்து காணப்பட்டார். ஏன்னா அந்த விருந்தாவனமே வந்து மதத்தின் அடிப்படையில தான் இருக்கு. அதாவது பக்தி இல்லையா, இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக அது காட்சியளிக்கிறது. அங்கே அவரும் வந்து அவ்வாறே காட்சியளிக்கிறதாக சொல்லப்பட்டது. ஓகே, நான் இன்றைக்கு இதோட நிறுத்துறேன். வாஞ்சகல்பதாருபியஷ கிருபா சிந்துபியவச்ச பதிதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामचर्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे, हरे